ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு வின்கார்ட். இந்த வின்கார்ட் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க கிளியராக www.wincardt.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி இதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டிங் பிளானிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் பேக்கேஜ் 1999 ரூபா வித் ப்ராடக்டாக கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் டைல் பேர் மேட்சிங் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1250 ரூபா ப்ளஸ் 2500 ரூபா, 5000 ரூபா, 7500 ரூபா, 10000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து இன்கம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். ஆல் லெவல் நார்மல் பைனரி மேட்சிங் தான். மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டெய்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் நம்ம பார்க்கும்போது ஸ்டார் இன்கம், 2 ஸ்டார் இன்கம், 3 ஸ்டார் இன்கம், 4 ஸ்டார் இன்கம், 5 ஸ்டார் இன்கம், அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸு, ராயல்ட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 7 விதமான இன்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 விதமான இன்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கான ப்ராடக்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு, மார்னிங் கேப்சல், ஜாயிண்ட் கேர் கேப்சல், நெக்ஸ்ட்டு டயா கேர் கேப்சல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்த் கேர் இன்னும் இருக்குது. மேல் பவர் கேப்சல், ஃபீமேல் பவர் கேப்சல், ஆர்கானிக் மார்னிங் டீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராடக்ட் எதை வேணால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்ச்சு, கோல்டு அண்ட் சில்வரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்சு, ஃபுட் பேட்ச் வந்து 50 பேட்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அது இல்லாமல் சானிட்டரி பேட் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸலு, டபுள் எக்ஸல்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏர்பாட்ஸு, நெக் பேண்டு, வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸு. இதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கிட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலயமா எங்கேயாச்சும் உங்களுக்கு வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட் வாங்குகிற மூலயமா ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருந்தாலும் சரி, ஈகார்ட்டாக இருந்தாலும் சரி, எதுலியாக இருந்தாலும் சரிங்க. ஓகேவா. இதில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டும் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வின்கார்ட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேட்சிங் இன்கம் 1250 ரூபா வந்து நம்ம எடுக்கலாம் பர் மேட்ச்சுக்கு. அது பார்த்திங்கன்னா 1 ஃபஸ்ட்டு, 3, 5, 7, 9 மேட்ச்சுக்கு மட்டும் இந்த அமௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேட்சிங் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மட்டும் 500 ருபீஸ் மேட்சிங் அப்படின்றது நம்ம கிடைக்கும். பர் டே சீலிங் பார்த்திங்கன்னா 3 பேர் டெய்லி பே அவுட்டு. 3 பேர் மேட்ச்சுக்கு நம்ம வந்து இன்கம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். பவர் லைக் கேரி ஃபார்வர்ட் ஆகி நார்மல் பைனரி தான். 25 பேர் மேட்ச் கம்ப்ளீட்டேஷன், 2 ஸ்டார் ப்ரொமோஷன். 2 ஸ்டார் ப்ரொமோஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு போயிடும். அதே 2 ஸ்டார் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் இன்கம் 2500 ரூபா கொடுக்குறாங்க. 1, 3, 5, 7, 9ன்னு சொல்லிட்டு அந்த பேர் மேட்ச்க்கான இன்கம் 2500 ரூபா. நெக்ஸ்ட் மேட்சிங் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா எந்த மேட்சிங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்ற மேட்சிங்க்கு நமக்கு வந்து 500 ரூபா பேர் மேட்சிங்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேர் டே சீலிங் பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் மேட்ச்சு டெய்லி பே அவுட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பவர் லைக் கேரி ஃபார்வர்ட் ஆகி நார்மல் பைனரி தான். 20 பேர் காம்ப்ளீட்டேஷன், 3 ஸ்டார் ப்ரொமோஷன் வந்து நம்ம வந்து போகுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேட்சிங் இன்கம். இந்த இடத்துல மேட்சிங் இன்கம் 5000 ரூபா நமக்கு மேட்சிங் இன்கம் கிடைக்கும். அது எத்தனாவது மேட்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9ன்னு சொல்லிட்டு மேட்சிங் ஆகும்போது நமக்கு 5000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2, 4, 6, 8, 10 ஆகும்போது நமக்கு 500 ரூபா மேட்சிங் இன்கம்மாக கிடைக்கும். பேர் டே சீலிங்கு 3 பேர் மேட்சிங் பண்ணிக்கலாம். டெய்லி பே அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பவர் லெக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி நார்மல் பைனரியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அது இல்லாமல் 20 பேர் மேட்ச் கம்ப்ளீஷன் வச்சிங்க அப்படின்னா இப்போ 4 ஸ்டாருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4 ஸ்டார் இன்கம் நீங்கள் பார்க்கும்போது மேட்சிங் இன்கம் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மேட்சிங்க்கு, 3rd மேட்சிங்க்கு, 5th, 7th, 9th மேட்சிங்க்கு நமக்கு 7500 ரூபா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 2, 4, 6, 8, 10 மேட்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பர் டே சீலிங் பார்த்தீங்கன்னா 3 பேர் மேட்ச் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் டெய்லி பே அவுட் எடுத்துக்கலாம்.
பவர் லேக் கேரி ஃபார்வர்ட் ஆகி நார்மல் பைனரி வந்து கிடைக்கும். அது இல்லாமல் 20 பேர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டாரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் இன்கம் 10,000 ருபீஸ் வந்து மேட்சிங் இன்கம்மாக கிடைக்கும். அது 1, 3, 5, 7, 9ன்னு சொல்லிட்டு அந்த மேட்சிங்க்கு தான் நமக்கு வந்து 10,000 ருபீஸ் நம்ம கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2, 4, 6, 8, 10 இந்த மேட்சிங்க்கு உங்களுக்கு 500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். பேர் டேக்கு சீலிங் பார்த்தீங்கன்னா 3 பேர் மேட்ச்சு டெய்லி பே அவுட்டாக இருக்கும். பவர் லெக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி நார்மல் பைனரியாக தான் இருக்கும். 20 பேர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டி அச்சீவர் அப்படின்ற ஒரு ரேங்கை கொடுத்துருவாங்க. நீங்கள் ராயல்ட்டி நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3% ஆஃப் கம்பெனி டோட்டல் டர்ன் ஓவரில் 3% அப்படின்றது நமக்கு இன்கமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். செகண்ட் ஸ்டார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஏர்பாட்ஸு, 3rd ஸ்டார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஹோம் ப்ராஜெக்டரு, நெக்ஸ்ட்டு 4 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஸ்மார்ட் டிவி, 5 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணுறப்போ பைக் ஃபண்ட் 50,000, ராயல்ட்டி கம்ப்ளீட் பண்ணுறப்போ கார் ஃபண்டு 2 lakhs நம்ம வந்து இன்கமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் இன்கம் சார்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்டார் அப்படின்ற ரேங்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் அப்படின்னா பேர் மேட்ச்க்கு வந்து 1,250 ருபீஸ் உங்களுக்கு பேர் மேட்ச் கிடைக்கும் பை 500. ஓகேவா? ஆடு எல்லாத்துக்குமே 1,250 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஈவனுக்கு எல்லாமே 500 கிடைக்கும். டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20% டிடக்ஷன் இருக்கும். பர் டேக்கு சீலிங்கே 3,000 ருபீஸ். 2 ஸ்டார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அப்போது உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச்க்கு 2,500 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2,500 கிடைக்கும், 500 கிடைக்கும். 2,500 எதுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் இன்கமுக்கு 2,500 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் கிடைக்கும். 20% டிடக்ஷன் 5,500 ருபீஸ் பர் டே சீலிங் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு 3 ஸ்டார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு பேர் மேட்சிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா 500 to 5,000. ஓகேவா? உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே ஆட் இன்கமுக்கு பார்த்தீங்கன்னா 5,000, ஈவன் இன்கமுக்கு 500, 20% டிடக்ஷனு 10,500 இது பர் டேக்கு சீலிங் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 ஸ்டார் 5 ஸ்டார் சேம் ப்ராசஸ்ஸு சேம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ 5 ஸ்டார் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த இடத்துல சீலிங் 55,000 ருபீஸ் சீலிங் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேவா? நீங்கள் 5 ஸ்டாரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம கிளியராக பார்க்குறோம். ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி நீங்கள் போட்டுக்கலாம். டெய்லி பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிடக்ஷன், அட்மின் சார்ஜ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் 20% உங்களுக்கு இருக்கும். மினிமம் வித்ட்ராவல் 1,000 ருபீஸ் இருந்தால் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் ஃபண்டு ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்கு அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் வந்து மாறிடுவீங்க. அக்ரிமெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி வச்சுப்பாங்க. அது இல்லாமல் மறுபடியும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எதனா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்டிங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுத்து லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அது இல்லாமல் கம்பெனியோட எஜுகேஷன் சிஸ்டம் அதுக்கு வந்து எதுவுமே ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரைனிங் இருக்கும், ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்கும், ஆன்லைன் ட்ரைனிங்கும் நமக்கு இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியில் தப்பான ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க, யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து காமர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. அது நம்ம எடுத்து இன்கம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல் சக்ஸஸ்.